alone. Come to us. Join us. யாருமே எதிர்பார்க்காத கேக்குறவங்களுக்கு திகில கொடுக்கற இந்த ஒரு சம்பவம் 1870கள்ல நெதர்லாண்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல நடந்திருக்குது. நெதர்லாண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல அக்கம் பக்கத்து வீடுகளே இல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலப்பரப்புல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குடும்பத்துல ஆண் துணையே கிடையாது. அந்த குடும்பத்துல இருந்தது எல்லாம் ஒரு அம்மாவும் அவங்களுடைய 2 குழந்தைங்களும் தான். அந்த அம்மாவுடைய பேரு சாண்ட்ரா. அவங்களுக்கு 15-16 வயசுல சாரா அப்படின்ற ஒரு பொண்ணும் 7 to 8 வயசுக்குள்ள நேத்தன் அப்படின்ற ஒரு பையனும் இருந்தாங்க. ஆண் துணையே இல்லாத அந்த ஒரு குடும்பத்துக்கு வருமானம் எல்லாம் அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஒரு சோளக்கொல்லை காடு மட்டும்தான். அந்த சோளக்கொல்லை காடுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க பறிக்கிற சோளத்தை கொண்டு போயிட்டு அக்கம் பக்கத்து வீடுகள்லயும் பக்கத்து கிராமங்கள்லயும் வித்து அது மூலமா வர பணத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தையே சாண்ட்ரா காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கூட சேர்ந்து அந்த குடும்பத்துல மேக்ஸி அப்படின்ற ஒரு சின்ன நாய்க்குட்டியும் இருந்துச்சு. ஆனா அந்த நாய்க்கு ஏறத்தாழ ஒரு 8 to 9 வயசு இருக்கும். என்னதான் அந்த நாய்க்கு அவ்வளவு பெரிய வயசு இருந்தாலும் நேத்தனுக்கு மேக்ஸினா ரொம்பவே இஷ்டம். அதனால எப்பவுமே மேக்ஸி கூட விளையாடிட்டே இருப்பான். நேத்தனுக்கு இருக்கிற ஒரே நண்பன் யாருன்னா அது அந்த மேக்ஸி மட்டும்தான். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல மேக்ஸி கொஞ்சம் கொஞ்சமா வயசாகிற காரணத்தினால அதனால முன்ன மாதிரி சுறுசுறுப்பா செயல்பட முடியலன்ற விஷயத்த சாண்ட்ரா கவனிக்கிறாங்க. அதனால ஏற்கனவே ஏழ்மையில இருக்கிற அந்த குடும்பத்துல மேக்ஸியும் சேர்ந்து அதுக்கும் உடல்நல குறைவு ஏற்பட்டு அந்த கஷ்டமும் தன்னுடைய தலையில தான் விடியணுமான்னு சொல்லி மேக்ஸியை எப்படியாவது தீர்த்து கட்டலான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. அதனால தன்னுடைய குழந்தைங்களுக்கே தெரியாம மேக்ஸிக்கு அவங்க விஷ ஊசி போட்டு கொன்னுடுறாங்க. இந்த விஷயம் அந்த 2 குழந்தைங்களுக்குமே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மேக்ஸி வயசான காரணத்தினால உடல்நல குறைவால இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை நம்பவும் செய்யறாங்க. ஆனா மேக்ஸியோடைய மரணத்துல தன்னுடைய தாயோடைய பங்கீடு இருக்குதுன்ற விஷயம் அந்த குழந்தைகளுக்கு சுத்தமா தெரியாது. அப்படி இறந்து போன மேக்ஸிய தன்னுடைய தோட்டத்திலேயே புதைக்கவும் செய்யறாங்க சாண்ட்ரா. அப்போ தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மேக்ஸியோட ஒண்ணு மண்ணுமா பழகுன நேத்தன் அதோடைய இழப்பை தாழ முடியாம ரொம்பவே கதறி அழ ஆரம்பிக்கிறான். அப்படி அழுதவன் தன்னுடைய தாய்கிட்ட மேக்ஸி சொர்க்கத்துக்கு போயிருக்குமா நரகத்துக்கு போயிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறான். 1800 காலகட்டங்கள்ல கடவுள் நம்பிக்கைன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ரொம்பவே சின்ன வயசுல இருந்தே கடவுளுடைய நம்பிக்கைய மக்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய மனசுல வதிச்சிருப்பாங்க. கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தா சாத்தானுடைய நம்பிக்கையும் இருக்கதானே செய்யும். அதனால நேத்தன் தன்னுடைய அம்மா கிட்ட இறந்து போன தன்னுடைய நாயான மேக்ஸி சொர்க்கத்துக்கு போயிருக்குமா நரகத்துக்கு போயிருக்குமா அப்படின்ற கேள்வியை கேட்கறான். அவங்க அம்மா நினைச்சிருந்தா உன்னுடைய நாய் சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சமாதானப்படுத்திருக்க முடியும். ஆனா அத அவங்க செய்யாம அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, உன்னுடைய நாயான மேக்ஸி நிச்சயமா நரகத்துக்கு தான் போயிருக்கும். ஏன்னா அது ரொம்பவே மோசமான ஒரு நாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமா சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நேத்தனும் எதிர்பார்க்கல, சாராவும் எதிர்பார்க்கல. எதுக்காக தன்னுடைய அம்மா இப்படி இத்தனை நாளா தங்களை பாதுகாத்துட்டு இருந்த அந்த நாயை பத்தி இப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி சாராவுக்குமே புரியல. இந்த விஷயத்த கேட்ட நேதன் மனசொடைஞ்சு போயிடுறான். அதனால தொடர்ச்சியா அவன் அழ ஆரம்பிக்கிறான். இவனுடைய நாயான மேக்ஸி நரகத்துக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்லி பயங்கரமா அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இத பத்தி எல்லாம் சாண்ட்ரா கவலையே படல. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நேத்தனை சமாதானப்படுத்துற வேலைய சாரா தான் கவனிச்சுக்கிறா. ஒரு வழியா தன்னுடைய தம்பிய சமாதானப்படுத்தி முடிச்சவ அன்னைக்கு ராத்திரி அவனை தூங்க வைக்கிறா. ஆனா நேத்தனுக்கு தன்னுடைய தாய் சொன்ன அந்த விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதனால ராத்திரி தூக்கத்துல அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவனுடைய தூக்கத்துல கனவுல ஆட்டு தலை கொண்ட ஒரு சாத்தானுடைய சிலை ரொம்பவே கொடூரமா வந்து அவனுடைய நாய அப்படியே முழுசா முழுங்குறதையும் அதோடைய வயித்துக்குள்ள அக்னி பிழம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் அவனுடைய நாய் துடிக்க துடிக்க அந்த நெருப்புல பொசுங்கி சாகுறதையும் அந்த கனவுல நேதன் பாக்குறான். இத பார்த்தவன் பதறி அடிச்சுக்கிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். சாரா எதுக்காக தன்னுடைய தம்பி இப்படி நடுராத்திரியில எழுந்து அழறான்ற விஷயம் புரியாம அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். அப்பதான் நேதன் தன்னுடைய கனவுல பார்த்த விஷயங்களை சாரா கிட்ட சொல்றான். இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட சாரா ஒரு முடிவுக்கு வரா. தன்னுடைய தம்பியை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லி நேத்தன் கிட்ட அவ ஒரு யோசனையை சொல்றா. அந்த யோசனை என்னன்னா, நாளைக்கு நாம பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போலாம். அந்த காட்டுல
நாம ஒரு சடங்கு பண்ணலாம். அந்த சடங்கு பண்றது மூலமா நரகத்துல அடைப்பட்டு இருக்கிற உன்னுடைய நாயோடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு விடுதலை ஆகி போயிடும்னு சொல்லி நேத்தன் அவ நம்பவும் வைக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் இன்னும் நம்பிக்கைகரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நேத்தனுக்காக அவ ஒரு புத்தகத்தையே தயார் பண்றா. அந்த புத்தகத்துல பழங்காலத்து சின்னங்களை அவளே வரைஞ்சு அவளே அதுக்கு ஒரு கதையையும் தயார் பண்றா. ஆனா இந்த விஷயம் எதுவுமே நேத்தனுக்கு தெரியவே தெரியாது. சாரா அவ சொன்ன மாதிரியே மறுநாள் நேத்தனை அழைச்சுக்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கு போறா. அந்த காட்டுல சுத்திலும் மரங்களும் அமானுஷ்யமான சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த சத்தங்கள் எல்லாம் அந்த காட்டுல வாழற சில பறவைகள் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு சாராவும் சரி நேத்தனும் சரி நம்பினாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறமா சாரா அந்த புத்தகத்தை தான் தயாரிச்ச அந்த புத்தகத்தை நேத்தன் கிட்ட காட்டுறா. நேத்தனும் அதை ஆர்வத்தோட வாங்கி பாக்குறான். ஆனா அதுல என்ன எழுதிருக்குன்ற விஷயம் அவனுக்கு புரியவே இல்லை. அதை பார்த்த சாரா இது ரொம்பவே பழங்கால புத்தகம், இதுல ஒரு ஆத்மாவை எப்படி விடுதலை பண்றது அப்படின்ற ரகசியங்கள் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இதுல சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம சில சடங்குகளை செய்தா போதும், மேக்ஸி நரகத்துல இருந்து விடுதலையாகி சொர்க்கத்துக்கு போயிடும்னு சொல்லி நேதனை நம்ப வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல மண்ணுல சில சின்னங்களை அவ வரைஞ்சு குழி தோண்டி அந்த நாய்க்கு தேவையான அந்த நாய்க்கு சம்பந்தப்பட்ட சில பொருட்களை அதோட புதைச்சு இப்போ உன்னுடைய நாய் நரகத்துல இருந்து விடுதலை ஆயிடுச்சு, அது இப்போ சொர்க்கத்துக்கு போக போகுதுன்னு சொல்லி நேத்தன் அவ நம்ப வைக்கிறான். ஆனா நேத்தன் என்னதான் சின்ன பையனாவே இருந்தாலும் எப்படி நான் என்னுடைய நாய் நரகத்துல இருந்து விடுதலையாகி சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லி நான் நம்புவேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே கொஞ்ச நேரம் புரியல. அதனால கொஞ்ச நேரம் யோசிச்ச சாரா இன்னொரு விஷயத்தையும் நேத்தன் கிட்ட சொல்றா. அதாவது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறு கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா உன்னுடைய நாயோடைய ஆத்மாவை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஆத்மா நரகத்துல இருந்து விடுதலையாகி சொர்க்கத்துக்கு ஒரு படகு மூலமா போற விஷயத்த நம்ம பார்க்கலாம்னு சொல்லி சாரா நேத்தன் கிட்ட சொல்றா. அந்த படகை கேரான் அப்படின்ற ஒரு படகோட்டி தான் ஓட்டிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சு நேத்தனை சாரா பக்கத்துல ஓடிட்டு இருந்த அந்த ஆத்துக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அந்த ஆறு அவங்க நெருங்க நெருங்கதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த ஆறை சுத்தி பனி மூட்டமா இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அது பனிக்காலம் கிடையாது. எப்படி பனிக்காலம் இல்லாத சூழ்நிலையில எப்படி இவ்வளவு பனி அந்த ஆறை சுத்தி இருக்க முடியும்? இந்த விஷயத்தெல்லாம் சாரா தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்கிறா. ஆனா அதே சமயத்துல நேத்தனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னுடைய நாயை இங்க பார்க்க போறோம்னு மட்டும்தான். அது மாதிரியே அந்த ஆறு கிட்ட அவங்க போறாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்றாங்க. நேத்தன் அந்த படகு வருமா வருமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா. ஆனா சாராவுக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. தன்னுடைய தம்பிய வேற ஏதாவது சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவ வாய் எடுக்கும் போதுதான் அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்த நேத்தனும் சரி சாராவும் சரி கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பனிமூட்டங்கள் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ஒரு படகு ஒண்ணு தெரியுது. அந்த படகு எலும்புகளாலையும் சதைகளாலையும் ஆன படகா இருக்குது. இந்த விஷயத்த நேத்தனும் சரி சாராவும் சரி எதிர்பார்க்கவே இல்லை. குறிப்பா சாரா எதிர்பார்க்கவே இல்லை. அதை பார்த்த உடனே அவ பயந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த படகுல ஒரு படகோட்டி ஒருத்தர் இருக்கான். அந்த படகோட்டிக்கு முகமே கிடையாது. அவன் முழுக்க முழுக்க எலும்பு கூடுகளாலேயே ஆனவன். இத பார்த்தவ பயந்து போய் தன்னுடைய தம்பிய தர தரன்ட்டு அங்க இருந்து இழுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. எப்படியாவது இந்த அமானுஷ்யமான விஷயங்களை தாண்டி நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரே விஷயம்தான் சாராவுடைய குறிக்கோளா இருக்குது. அப்பதான் ஒரு விஷயத்த அவ புரிஞ்சுக்கிறா. நம்ம உருவாக்குன நம்மளுடைய புத்தகம் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த காடுகள்ல செஞ்சிருக்குது. அதனுடைய விளைவா நம்ம உண்மையிலேயே நரகத்தை எங்க உயிர்ப்பிச்சிருக்கோன்ற விஷயம் சாராவுக்கு புரிய வருது. அதனால தன்னுடைய தம்பி அங்க இருந்து இழுத்துக்கிட்டு அவ ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி அவங்க ஓடும்போதுதான் நேதன் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அவனுக்கு நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. அது தன்னுடைய நாய் மேக்ஸி தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட தன்னுடைய அக்காவுடைய கைகளை கூட உதறிட்டு அவன் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடுறான். இதனால அந்த பனி மூட்டத்துக்கு நடுவுல சாராவும் நேத்தனும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி தன்னுடைய அக்காவை விட்டு ஓடிட்டு போன நேத்தன் அந்த பனி மூட்டத்துக்கு நடுவுல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 3 நாய்களை பாக்குறான். ஆனா அந்த 3 நாய்களுக்குமே ஒரே ஒரு உடம்பு தான். அதாவது 3 தலை கொண்ட ஒரு நாய் அதை பாக்குறான். இத பார்த்து பயந்து போய் அவன் கத்தி அங்கேயே மயங்கி விழறான். தன்னுடைய தம்பியோடைய அலறல் சத்தத்தை கேட்ட சாராவும் அவன் எங்க போயிருப்பான்னு சொல்லி அந்த காடுகள் முழுக்க தேடுறா. அப்படி தேடினவ நேத்தன் நேத்தன் சொல்லிட்டு அவனுடைய பேரை சொல்லி கத்துறா. அந்த இடத்துல அவளுடைய தலையில ஒரு அடி ஒண்ணு பலமா விழுது.
இதை எதிர்பார்க்காத சாரா அதே இடத்துல மயங்கி போயிடுறா. திரும்ப அவ கண் முழிச்சு பார்க்கும்போது அவ ஒரு கூண்டுல அடைப்பட்டு கிடக்குறா. எப்படி நாம இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லி சாராவுக்கு புரியவே இல்லை. எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி சாரா தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் அந்த கூண்டை பிடிச்சு நல்லா உழுக்கிறா. ஆனா அவ என்ன பண்ணாயும் அந்த இரும்பு கூண்டு கொஞ்சம் கூட அசைஞ்சே கொடுக்கல. பதட்டத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவளுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு ஒரு யோசனை வருது. தன்னுடைய தலையில அவ போட்டிருந்த ஒரு குண்டூசி மூலமா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கூண்டோடைய பூட்டை சாரா திறக்கிறா. அப்படி திறந்தவ தப்பிச்சா போதும்னு சொல்லி அந்த இடத்த விட்டே ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடும் போதுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அந்த இடத்துல நிறைய மனித எலும்பு கூடுகள் அங்கங்க சிதறி கிடக்குது. மனித எலும்பு கூடுடைய தலைய அங்கங்க அவங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போதான் சாராவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நாம மனித கறி திங்கிற காட்டுவாசிகள் கிட்ட மாட்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயம். இத கவனிச்சவ ரொம்பவே பயந்து போயிடுறா. நம்ம இங்க மாட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம தம்பியும் நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்னு சொல்லி சாரா புரிஞ்சுக்கிறா. தன்னுடைய தம்பிய எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அங்க இருந்த ஒரு கோடாரிய கையில எடுத்துக்கிட்டு தன்னுடைய தம்பியை தேடி அவ போறா. ரொம்ப நேரம் நேத்தனை தேடின சாரா அந்த காட்டோடைய மைய பகுதிக்கு வரா. அந்த காட்டோடைய மைய பகுதியில மரங்களே கிடையாது. சுத்தி ஒரு வட்ட வடிவுல வெறும் நிலப்பரப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த நிலப்பரப்புடைய மத்தியில ஆட்டு தலை கொண்ட ஒரு சாத்தானுடைய சிலை ரொம்பவே கம்பீரமா ரொம்பவே பெருசா ஒரு 8-9 அடிக்கு செய்யப்பட்டு இருந்துச்சு. அந்த சாத்தானுடைய வயிற்று பகுதியில எரியூற்றுறதுக்கான தேவைப்படுற எல்லா பொருட்களையும் போட்டு வச்சிருந்தாங்க. இத பார்த்தவ இன்னுமே பயந்து போயிடுறா. ஏன்னா இந்த சாத்தான் நேத்தன் தன்னுடைய கனவுல பார்த்ததா சொன்ன அந்த சாத்தானுடைய வடிவமைப்புக்கு ஒத்து போகுது. அதனால நம்ம ஏதோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட சாரா உடனடியா நேத்தனை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆகணும்னு சொல்லி அவனை தேட ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நேத்தனையும் ஒரு கூண்டுல கண்டுபிடிச்ச சாரா அவனுடைய கூண்டையும் அந்த குண்டூசியோடைய உதவி மூலமா திறந்து தன்னுடைய தம்பிய அந்த இடத்துல இருந்து அழைச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் தப்பிச்ச விஷயத்த அந்த காட்டுவாசிகள் கவனிச்சிடுறாங்க. அவங்களும் எப்படியாவது அவங்கள பிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்கள துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே உயிர் பயத்துல இருந்த சாராவுக்கு தன்னை துரத்துறது காட்டுவாசிகள் கிடையாது, நரகத்துல இருக்கிற சாத்தான்கள்னு சொல்லிட்டு ஒரு விதமான மாய பிம்பம் ஒண்ணு உருவாகுது. அதனால தன்னுடைய தம்பிய தன்னுடைய பலம் கொண்ட மட்டுலையும் புடிச்சு இழுதுகிட்டு சாரா ஓடுறா. 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம ஒரு மிகப்பெரிய பாறைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. அப்போதான் அந்த இடத்துல நேத்தன் அந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கிற விஷயத்த கவனிக்கிறான். எப்படியாவது இந்த நாயை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை கூட அவன் பணைய வச்சு அந்த நாயோடைய சங்கிலிய அவிழ்த்து விட்டு அந்த நாயை அவன் தப்பிக்க வைக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த நாயை காப்பாத்தினது மூலமா தன்னுடைய மேக்ஸியவே அவன் காப்பாத்தி நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு அதை விடுதலை பண்ணிட்டோம் அப்படின்ற திருப்தி நேத்தனுக்குள்ள வருது. ஆனா அந்த நாயை தப்பிக்க விட்டது மூலமா அவங்க இருக்கிற இடம் அந்த காட்டுவாசிகளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதனால ரொம்ப கொடூரமா அவங்கள அடிச்சு அந்த காட்டுவாசிகள் நல்ல இறுக்கமா கட்டி போடுறாங்க. 2 பேரும் சுயநினைவு வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த காட்டுவாசிகள் ஏற்கனவே தங்களுடைய சடங்குகளை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சிலையோடைய வயித்துல இப்ப நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுது. சாராவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்மள உயிரோட அவங்க எரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அவ பயந்து போய் அழ ஆரம்பிக்கிறா, கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த காட்டுவாசிகளா அவங்களுடைய குரலுக்கு வந்து இறங்கி வருவாங்க. அவங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம ஏதேதோ சில மந்திர வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய முடிவுல பலவந்தப்படுத்தி அந்த சின்ன குழந்தையையும் சாராவையும் அந்த நெருப்புல உயிரோட அவங்க போட்டு எரிச்சே கொன்னுடுறாங்க. தன்னுடைய மரணத்தோடைய தருவாயில சாரா நரகம்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. இது நாள் வரைக்கும் அவளுக்கு நரகம் மேலேயோ சாத்தான்கள் மேலேயோ கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா அவ சாகும் போது அந்த நம்பிக்கை அவளுக்கு திரும்ப வந்துடுது. நேத்தனுக்கு அது மேல நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. ஆனா தன்னுடைய நாய அவன் காப்பாத்திட்டோம் அப்படின்ற திருப்தியோட அவன் சாகும்போது இது எல்லாமே சாத்தான்கள் பண்ணல, மனுஷங்க தான் பண்றாங்கன்ற விஷயம் அவனுக்கு புரிஞ்சு போகுது. அதனால அந்த சாத்தான்கள் மேலயும் மரணத்து மேலயும் நரகத்து மேலயும் அவ வச்சிருந்த அந்த நம்பிக்கை அடியோட அழியுது. அப்போ 2 பேர்ல யாரு சொர்க்கத்துக்கு போறா, யாரு நரகத்துக்கு போறா,
2 பேரும் ஆக மொத்தத்துல மரணத்தோடைய எந்த கதவுகளுக்கு முன்னாடி போய் நிக்க போறாங்க. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.